35 வாரங்களாக தொடர் பயான் நிகழ்ச்சி அரவணைப்பான இனிமையான இதமான நன்மை, அதை பார்த்தால் நன்மை, அதை எழுதினால் நன்மை, அதை ஓதினால் நன்மை, அதை கூறினார்கள். 2 நிகமத்துக்கள் உள்ளன. ஆனால் அதை மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மனிதர் திடீரென்று அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே உயர்ந்த اللهم علمنا نافعا رزقا واسعا حلالا طيبا ورزقا الراحمين الله السلام عليكم ورحمة الله وبركاته. நமது வாணி ஜமாத்துடைய மதரசா மாணவ மாணவிகளின் சரியாக 35 வாரம் தொடர் பயான் நிகழ்ச்சி நமது மதரசாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வராத மாணவ மாணவிகள் பயான் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருப்பதால் சீக்கிரமாக வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய திருவசனத்தை ஓதி நமது மதரசா மாணவி பர்சியா அவர்கள் கிராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தக ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى وأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما نعمة ربك فحدث. صدق الله العليم. السلام عليكم. மதரசா மாணவ மாணவிகள் நன்றே கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நாம் இழந்த அந்த வயதை மீட்க முடியாது. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல கல்வியை கற்பதற்காக மதரசாவிற்கு வந்தோம். 35 வாரங்களாக ஏறத்தாழ ஒரு 8 மாதங்களாக நமதுடைய மதரசாவில வாராந்திர பயான் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது சமயம் 5 மாணவ மாணவிகள் பயான் நிகழ்ச்சி உரையாற்ற
சிறப்பான முறையில் எங்கும் நடக்காத ஒன்று வாரம் வாரம் ஆண்டு விழா மாதிரி நம்மளுடைய மதரசாவில் நடாந்து கொண்டிருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த நேரத்தை நாம் நன்றாக பயன்படுத்தி நம்மளுடைய பேச்சாற்றலையும் நம்மளுடைய கல்வியையும் அதிகரிப்பதற்காக நாம் அனைவர்களும் மனம் வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மதரசா மாணவ மாணவிகளுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான கல்விகளையும் பேச்சாற்றலையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக கீதம் நமது மதரசா மாணவி சபீகா அஃப்ரா சஃபானா பாத்திமா கீதம் இசைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கே மிகுந்தோனே சல்ஜலம் தீர்த்திடு அல்லாஹ். உன்னை என்றியாதான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். உன்னை என்றியாதான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றலியதோனே அருள்வாயாக அல்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றலியதோனே அருள்வாயாக அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கே மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுவாக அல்லாஹ். வானில் மிளிரும் அரிசினிலே என்றும் வாகாய் வாழும் நல்லவனே. வாயின் உலகம் உயர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே. என் மேல் கோபமா எந்தன் இதயம் தாங்குமா. இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயாக அல்லாஹ். என்றும் அருள்வாயாக அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கே மிகுந்தோனே சச்சலம் கீர்த்திடு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது பயான் நிகழ்ச்சி சிறுவர்கள் வரிசையில் நமது மதரசா மாணவி நூருல் அஜீகா பயான் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ்வுடன் கூலியையும் மக்களிடம் புகழையும் எதிர்பார்த்து நற்செயல் புரிந்தால் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடன் கூலியையும் மக்களிடம் புகழையும் எதிர்பார்த்து அறப்போர் செய்பவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அவருக்கு ஒன்றும் கிடைக்காது என்று பதிலளித்தார். அவர் இதையே திரும்ப திரும்ப 3 தடவை கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒன்றும் கிடைக்காது என்று பதிலளித்துவிட்டு அல்லாஹ்வுக்காக களைப்பற்ற முறைகளில் அவனது மன தூய்மையுடன் எதிர்பார்த்து செய்யப்படும் நல்லறத்தை தவிர அல்லாஹ் வேறு எதையும் ஏற்க மாட்டான் என்று சாட்சி கூறினார். அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். சிறுவர்கள் வரிசையில் பயான் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மாணவிக்கு மென்மேலும் பேச்சாற்றலையும் கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அடுத்தபடியாக நமது மதரசா மாணவர்
முகமது நசுருத்தீன் அவர்கள் பயான் செய்வார்கள். சரி சரி ஹைட்டு ரெண்டு மீட்டிங் வேணும் விளங்குதான் கரெக்டாக வச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ் மறுக்கும் 3 தீய பண்புகள். முதலாவது, தேவையின்றி அதிகமாக பேசுவது, அதிகம் கேள்வி அல்லது யாசகம் கேட்பது, செல்வத்தை வீணாக்குவது ஆகியவற்றை அல்லாஹ் வெறுத்துள்ளான். பேச்சுகள் பலதரப்பட்டவை. தரமான பேச்சுகள், தரமற்ற பேச்சுகள் என 2 பெருங்கூறுங்களாக சொல்லலாம். அன்பான, அமைதியான, ஆறுதலான, அரவணைப்பான, இனிமையான, இதமான, நன்மையான, நளினமான, அறிவார்ந்த பேச்சுகள் மனித உள்ளங்களை ஈர்க்கும் தன்மை வாய்ந்தவை. மாறாக அருவருப்பான, ஆணவமான, ஏளனமான, எகத்தாளமான, நச்சுத்தன்மையான பேச்சுகள் பாவத்தின் பால் கொண்டு செல்பவை எனலாம். நகைச்சுவையான, விளையாட்டான பேச்சுகள் உண்டு. எப்படிப்பட்ட பேச்சாக இருந்தாலும் இடம், பொருள், ஏவலுக்கு கட்டுப்பட்டவையாக, தெளிவாக, சுருக்கமாக இருத்தல் அவசியம். காலத்தை கொள்ளையடிக்கும், பிறர் மனதை புண்படுத்தும், தேவையற்ற வீணான பேச்சுகளாக இருந்தலாகது எனவும் அவை இறை வெறுப்புக்கு ஆளானவை எனவும் இந்த நபிமொழி அறிவிக்கிறது. எனவே நல்லன பேசுவோம், அல்லன தவிர்ப்போம். அடுத்தவரிடம் அதிகமாக துருவி துருவி கேட்டு தொல்லை தருதல். சந்தேக புத்தியுள்ளவர்களும் பிறரை பற்றி குறை கூறுவதை வழக்கமாக கொண்டவர்களும் இத்தகைய ஈன செயலில் ஈடுபடுவர். மேலும் யாசகம் கேட்பவரும் போதுமென்ற மனப்பக்குவமின்மையாலும் பேராசையின் காரணமாக அதிகமாக கேட்டு தொல்லை தருதல். இத்தீய செயலும் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டதாகும். செல்வத்தை வீணடிப்பவர் யார்? ஆடம்பரத்தில் மோகம் கொண்டோரும் உணவுப் பொருட்களை வீணடிப்பவரும் உடல் கெடுக்கும் பொருட்களை உட்கொண்டு மகிழ்வோரும் செல்வத்தை வீணடிப்பவர் பட்டியல் சேர்க்கப்படுவார். ஆக நல்லன பேசி மற்றவர்களின் மூளையோடு நம்முடைய மூளையையும் தேய்த்து பளபளக்க செய்வோம். தீயவற்றை துருவி ஆய்வதை தவிர்ப்போம். யாசகம் கேட்டலை இல்லாமலாக்குவோம். செல்வத்தை வீணடிக்காமல் இருப்போம் என சபதமெடுத்து அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நமது மதரசா மாணவி ஃபஹீமா நஸ்ரீன் குர்ஆனின் சிறப்பை பற்றி இப்பொழுது பயான் பேசுவார்கள். நல்லா பேசலாம். நல்லா தம்பி உனக்கு வச்சுக்கிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸையதினா முஹம்மதில் வலா ஆலி ஸௌபிஹி அஜ்மஹீன். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோன் வல்லோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன்னதமான அவர்களின் தோழர்கள் மீது உண்டாகட்டுமாக. மாணவர்களின் பேச்சு
ஒளிச்சித்திரனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தில் திருக்குர்ஆனின் சிறப்புகள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். நம்மை படைத்த இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் மூலமாக ஒவ்வொரு வேதங்களை இறக்கினான். ஆனால் அந்த கூட்டத்தார்கள் அந்த வேதத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதை மதிக்காமல் விட்டு விட்டார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் சொந்த கருத்துக்களை அதில் சேர்த்தார்கள், தங்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை நீக்கினார்கள். இப்படியே காலப்போக்கில் அழிந்துவிட்டன. இறுதியாக அல்லாஹ் தஆலா இறுதி நபியான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கினான். அதுதான் இறுதி வேதமான அல் குர்ஆன் ஆகும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டு 1440 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி கியாமத்து வரை அது பாதுகாக்கப்படும். காரணம் என்னவென்றால், அதை இறக்கி வைத்த அல்லாஹ்வே அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டார். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், நிச்சயமாக நாமே இதை பாதுகாக்கவும் செய்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னாலும் அதை பாதுகாப்பதற்கு நம்மை தான் தேர்ந்தெடுக்கிறான். இந்த வகையில் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை அதிகமாக ஓத வேண்டும். அதை அதிகமாக ஓத வேண்டும் என்றால் அதன் சிறப்புகளை நாம் தெரிய வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதுவதற்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கிறது. உலகத்தில் யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்படுவதை அல்லாஹ்வும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி கண்டித்துள்ளார்கள். ஆனால் 2 பேரை பார்த்து பொறாமைப்படுவது கூடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாரின் மீதும் பொறாமைப்படக்கூடாது. ஆனால் 2 பேரை பார்த்து பொறாமைப்படுவது தவறில்லை. ஒருவருக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். அதை அவர் இரவும் பகலும் ஓதினார். இன்னொருவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தார். அதை அவர் இரவு பகலில் நல்ல வழியில் செலவு செய்தார். இந்த இருவரின் மீது பொறாமைப்படுவது தவறில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொதுவாக நாம் நம்மை விட எல்லா வகையிலும் உயர்ந்த ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் குர்ஆன் ஓதுவதினால் கிடைக்கும் நன்மைகளையும் பாக்கியங்களையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவு எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. எவர் குர்ஆனிலிருந்து ஒரே ஒரு எழுத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கும். எவர் அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்படும் என்று ஒரு ஹதீஸின் கருத்து. அது மட்டுமல்ல நண்பர்களே, குர்ஆனை பொறுத்தவரை எல்லாமே நன்மைதான். அதை தொட்டால் நன்மை, அதை பார்த்தால் நன்மை, அதை எழுதினால் நன்மை, அதை ஓதினால் நன்மை, அதை சிந்தித்தால் நன்மை, அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் நன்மை, அதன்படி அமல் செய்தால் நன்மை. இப்படி குர்ஆன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த குர்ஆனை ஒழுங்காக ஓதுகிறோமா, அதை கவனமாக ஓதுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு நன்மைகள் அள்ளித் தருகின்ற இந்த குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும், அதை மனனம் செய்ய வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனின் சிறப்பை பற்றி நமது மதரசா மாணவி ஃபஹீமா நஸ்ரீன் அவர்கள் ஒரு விளக்கமாக புரியக்கூடிய தன்மையில் சிறப்பாக பேசினார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாணவிக்கும்
நம்மளது வாணியுடைய மதரசா மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பேச்சாற்றலையும் கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா அதிகமாக வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக சிறுவர்கள் வரிசையில் நமது மதரசா மாணவி எல்கேஜி படிக்கும் அயானா அவர்கள் ஓதுவார்கள். முடியா அதுக்குள்ள எங்க ஹசீனா அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக நமது மதரசா மாணவர் முகம்மது யூசுப் பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பில் பயான் நிகழ்ச்சி செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உண்டாகட்டுமாக. இவ்வுலகில் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதி தூதரான நமது கண்மணி ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். நான் இந்த வாளாந்திர விழாவிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோரை பேணுவோம். இன்றைய காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள், அவர்களை ஏளனமாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் தனது அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான், ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரோ உம்மிடத்தில் முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சீ என்று கூட கூற வேண்டாம். அவ்விருவரையும் உம்மிடத்தில் இருந்து விரட்ட வேண்டாம். அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக என்று இறைவன் கூறுகிறான். பெற்றோரை அருவருக்கத்தக்க வார்த்தைகள் சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது. பெற்றோரிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் தர்மங்கள் செய்தாலும், தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற நன்னறங்கள் புரிந்தாலும் உங்கள் பெற்றோர்களை நோவினை செய்தால் எல்லாம் பயனற்று போய்விடும். 3 பொருளை பார்ப்பதற்கு நன்மை எழுதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முதலாவதாக கூறியது குர்ஆன், இரண்டாவதாக கூறியது காபத்துல்லா, மூன்றாவதாக கூறியது பெற்றோர்கள். பெற்றோர்களை இரக்கமாக பார்ப்பது ஹஜ் உம்ரா செய்த நன்மை வழங்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத்தி, தாய்மார்களின் காலடியில் சொர்க்கம் உள்ளது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அழகிய முறையில் நடந்து கொள்வதற்கு மிகவும் தகுதி படைத்தவர் யார் என கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமது தாய் என்றார்கள்.
பிறகு யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். மீண்டும் நபி அவர்கள் உமது தாய் என்றார்கள். மூன்றாவதாக பிறகு யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். மீண்டும் கேட்டார். அதற்கு உமது தந்தை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். தாய் தந்தையர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து அழுவதை விட அவர்கள் இருக்கும் போதே அவர்களை கண்கலங்காமல் சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் நபிகளாரின் போதனைகளும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யும் உணர்வை வளர்க்கிறது. உலகில் மனித வாழ்க்கையில் மிகவும் அதிகமான அன்பிற்கும் அளவிட முடியாத உபகாரத்திற்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் நம் பெற்றோர்கள் தான். அப்படிப்பட்ட பெற்றோரை மதித்து பேணி காத்து அவர்களுக்கு தேவையான உபசரிப்புகளை செய்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து நம் யாவரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமது வாணி ஜமாத்துடைய ஜாமியா மதீனத்துல் உலூம் மதரசாவுடைய வாராந்திர பயான் நிகழ்ச்சி என்பது ஒரு சாதாரண ஏற்பாடு அல்ல. எந்த ஊரிலும் கேட்டாலும் எந்த மாவட்டத்திலும் கேட்டாலும் எங்கும் நடைபெறாத ஒன்றாக நமது வாணி ஜமாத்துடைய மதரசா மதீனத்துல் உலூமிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பயான் நிகழ்ச்சியை ஆரம்பித்ததிலிருந்து மாணவ மாணவிகள் பேச்சு திறனை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு ஒரு அருமையான பேச்சாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இந்த திறமையை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அப்ப நமது மதரசாவில இந்த மதரசா மதீனத்துல் உலூமில என்ன நம்ம பிள்ளைகள் பயான் பேச மாட்டேங்கிறார்களே, நம்ம பிள்ளைகள் இந்த புரோகிராமில கலந்து கொள்ள மாட்டேங்கிறார்களே என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு தாய் தந்தையும் நாம் பிள்ளைகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை என்றால் வந்து சொல்லி என் பிள்ளைகளையும் சேருங்கள். அதற்காக மாணவ மாணவிகள் நீங்களும் ஒரு மனது வைக்க வேண்டும். நானும் பேச வேண்டும், நானும் இந்த மாதிரி பயான் செய்ய வேண்டும், நானும் இந்த மாதிரி கிராத்து ஓத வேண்டும். பயான் முடியல, அழகாக மாணவர்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சூறாவை எடுத்து அதற்கு அழகாக ஒரு தமிழ் அர்த்தம், ஒரு ஆளு ஒரு மாணவர் என்ன செய்யலாம், வல்லுகா, ஒரு மாணவர் ஒரு தமிழ் அர்த்தம், பகலின் மீது சத்தியமாக, வல்லையில் இதா சஜ்ஜா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயத்துக்கும் அர்த்தம் சொல்லி ரெண்டு வரா சேர்ந்துக்கலாம். திறமையை நமக்கு அப்படியே முற்படுத்திக்கிட்டே வரணும். அப்ப நம்ம மதரசாவில என்ன நடக்குது என்றை பார்த்தால், உதாரணமாக இந்த மக்தப் மதரசா என்பது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அங்க போனா அலிபே சொல்லி கொடுப்பாங்க, ஏதோ களிமா சொல்லி கொடுப்பாங்க, இப்படின்னு நினைக்காதீங்க. உங்க அந்த நினைப்பை விற்ற வேண்டும். அருமையான பெற்றோர்களே, அதாவது குழந்தைகளுடைய மார்க்கப்பற்றோடு வளர்க்கப்படக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இந்த மதரசாவில் நடக்கிறது. ஒரு குழந்தைகள் நன்றாக ஆக வேண்டும், அஹ்லாக்காக ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக கல்வி கூடம் இந்த மக்தபு மதரசா கல்வி கூடம் தான். அதிலே நமக்கு சொல்வார்கள், அந்த மதரசாவில மக்தப் மதரசா என்பது வெறும் அலிபேத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறது அல்ல. என்ன அங்க குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். குர்ஆன் தெரியுது. ஒன்னாவதாக குர்ஆன் சொல்லித் தரப்படுகிறது. இரண்டாவதாக அதாவது உங்களில் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த 40 ஹதீஸ்களை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை சொல்லித்தரமா இல்லையா, அப்ப அதையும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக இந்த மதரசாவில ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கான மார்க்க சட்டங்கள் எங்கேயுமே நடக்காது. நம்ம மதரசாவுல, இந்த மதீனத்துல் மதரசாவில சுந்து சுஃபியான் என்ற கித்தாபு, அதுல சட்டங்கள் அதிகமான ஒரு கித்தாபு. அந்த சட்டங்களை தெரிஞ்சாலும் பெரிய ஆலிம்சா. எங்கேயுமே நடைபெற அரபு தமிழிலே பல படிக்கக்கூடிய கித்தாபு
நமது மதரசாவில ஒரு 10-15 பிள்ளைகள் அதை படிக்கின்றார்கள். ஃபுல்லா சட்டங்களா இருக்கு. இந்த பிள்ளைகள் மாணவிகள் ஒரு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கணும், எப்படி தொழுகணும், அந்த பிள்ளைகள் எப்படி குடும்பத்தோடு இருக்கணும் என்ற நிறைய விஷயங்கள், ஒதுவை பற்றி தொழுகை பற்றி எல்லா விஷயங்களும் அந்த கிதாப் வருது. இன்னைக்கு கூட நம்ம ராமநாதபுரத்தில் ஒரு 5 கிதாப் வாங்கிட்டு வந்தோம். அப்ப பிள்ளைகள் கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான மார்க்க சட்டங்கள் வழங்கப்படுகிறது. 4வதாக அக்கீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடு போதிக்கப்படுகின்றன. அக்கீதா என்ன, அக்கீதா எப்படி இருக்கணும் என்பதாக. 5வதாக வரலாறுகள், சீராக்கள் சொல்லித் தரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, சகாபாக்களுடைய வரலாறு, இது எல்லாம் சொல்லித் தரப்படுகிறது. சும்மா சாதாரணமா மதரசாவில் நம்ம புள்ள களிமா தெரிஞ்சுக்கிறேன், அலிபு தெரிஞ்சுக்கிறேன், ஏதோ ஓதிட்டு வருது அப்படின்னு தாய் தந்தைகள் நினைக்க வேண்டாம். 6வதாக ஒரு முக்கியமான இந்த 5 விஷயத்திற்கு மேலாக 6வது விஷயம் இந்த மக்தப் மதரசாவில் நடத்தப்படுகிறது அஹ்லாக்கு. அஹ்லாக்குன்னா என்ன? அதாவது அந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் நாம் எப்படி வாழ வேண்டும், மக்களுக்கு மத்தியில நாம் எப்படி வாழ வேண்டும், அது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம், நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்தை மெயினாக கற்றுத்தை. வேற எந்த கல்வி கூடத்திலையும் வேற எங்கேயுமே நல்லொழுக்கம் சொல்லி தரப்பட மாட்டாங்க. அதாவது படிக்கணும், மனப்பாடம் பண்ணனே, எக்ஸாம் எழுதனே, இப்படி இருக்கனே. நல்லொழுக்கத்தை பற்றி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் இந்த மக்தப் மதரசா தான். ஆகையால் பெற்றோர்களாகிய நாம் அனைவர்களும் பிள்ளைகள் என்ன படித்தார்கள், அந்த பிள்ளைகள் எதுவும் பயான்ல கலந்துக்கிறலையா, எது இன்னைக்கு படிக்கலையா, எது துவா ஓதலையா, வீட்டில் தொழுகலையா என்று நீங்கள் அந்த பிள்ளை முதலாவதாக கல்வி கூடம் வீடாக இருக்கிறது. ஆகையால் அனைத்து பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தஆலா அந்த மார்க்க கல்வியையும் நல்ல அதாவது பேச்சாற்றலையும் அல்லாஹு தஆலா வழங்கி அருள் புரிவானாக. அப்படி இந்த நம்ம வாணியுடைய ஜமாத்துடைய மதரசா மதீனத்துல் உலூம் ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் அல்லாஹு தஆலா அதை கடைசி வரைய அந்த பயான் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தக்கூடிய பாக்கியத்தையும் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அல்லாஹு தஆலா அந்த தேர்ச்சியை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கடைசியாக பேச்சாளர் நமது மதரசா மாணவி ஜஷீரா மரியம் அவர்கள் அதிகாலையின் மகிமையை பற்றி பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், வல்லோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், உன்னதமான அவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தில் அதிகாலை நேரத்தின் மகிமை என்ற தலைப்பில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். அல்லாஹ் நம் வாழ்வில் எண்ணற்ற பாக்கியங்களை செய்திருக்கின்றான், இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கின்றான். நாம் மௌத்தாகி மன்னரையை சந்தித்து இன்சா அல்லாஹ் சுவனம் வரை அல்லாஹ்வின் நிஹ்மத்துக்கள் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அல்லாஹ்வின் நிஹ்மத்துக்களை எண்ணி முடிக்க இயலாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அளவு எண்ணி முடிக்க முடியாத நிரப்பமாக விஷாலமாக அல்லாஹ்வின் நிஹ்மத்துக்கள் இருக்கும். அந்த அல்லாஹ்வின் நிஹ்மத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். அது நிஹ்மத் என்று தெரியும், அது நிஹ்மத் என்று நாம் புரிந்திருப்போம். வீடு, வாகனம், பிள்ளைகள், செல்வம், உணவு, நீர், உடை, இவையெல்லாம் அல்லாஹ்வின் நிஹ்மத்துக்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வின் நிஹ்மத்துக்கள் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். அதுவும் நிஹ்மத்து தான். ஆனால் அது நிஹ்மத்தாக தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 நிஹ்மத்துக்கள் உள்ளன, ஆனால் அதை மக்கள் உணர்வதில்லை. ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. நமக்கு அல்லாஹ் தருகின்ற ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும் ஓய்வும்
எப்படி நிஹ்மத்து என்று தெரியாத எண்ணற்ற விஷயங்கள் நம் வாழ்வில் குவிந்து கிடக்கிறது. அதிலே ஒன்றுதான் அதிகாலை பொழுது. அதை நாம் விளங்கவில்லை, அதை நாம் புரியவில்லை. அதனால் தான் அதை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளில் 5 வேளை தொழுகைகளில் ஃபஜர் தொழுகைக்கு அல்லாஹ்விடம் இருக்கும் மரியாதையும் கண்ணியமும் வேறு எந்த தொழுகைக்குமே இல்லை. அந்த அளவு சிறப்புகளும் மேன்மைகளும் ஃபஜர் தொழுகைக்கு இருக்கிறது. அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, வணக்கங்களில் ஏற்படும் சிரமங்கள் அளவுக்கே அதன் கூலி என்பது அல்லாஹ்வின் நியநீதியாகும். அன்னை ஆயிஷா அலி அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ மன்ஸீரல் அலைல் கத்ர் நஸ்பஹ், உன் சிரமத்தின் அளவே உனக்கு கூலி கிடைக்கும் என்று கூறினார்கள். மற்ற தொழுகைகளை விட ஃபஜர் தொழுவது எவ்வளவு சிரமம் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அதுவும் நம்ம ஊர்ல சொல்ல வேண்டியதே இல்லை. கடும் சிரமத்தோடு தான் தொழுது கொண்டிருக்கின்றோம். எனவே சிரமம் அதிகமாக இருக்கும் பொழுது அதன் பலன்களும் அதிகமாக இருக்கும். இரண்டாவது காரணம், அது பரக்கத்தான அதிகாலை நேரத்தில் தொழப்படுகிறது. அல்லாஹ் தனது திருமறையில் ஃபஜர் தொழுகையின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான், ஃபஜர் தொழுதவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற்றுவிட்டார்கள் என்ற ஹதீஸை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு நாள் 14ஆம் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இரவில் சந்திரனை பார்ப்பது போல நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அதற்கு முடிந்தவரை ஃபஜர் மற்றும் அஸ்ர் தொழுகையில் பேணுதலாக இருங்கள் என்று கூறினார்கள். ஃபஜர் தொழுவதன் மூலம் அல்லாஹ்வை பார்க்கும் பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இன்று நம்மில் எத்தனை பேர் அந்த ஃபஜர் தொழுகையின் மீது கவனம் செலுத்துகின்றோம்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா அலி அவர்கள் ஒரு தடவை ஃபஜர் தொழுது கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நம்மள மாதிரி ஃபஜர் தொழுகாம தூங்குறவங்க கிடையாது, ஃபஜர் தொழுதுட்டு தூங்கிக் கொண்டிருந்தாங்க. அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பி, ஃபஜர் தொழுதுட்டு, இது அல்லாஹ்வின் ரிஜிக் இறங்கும் நேரம், இந்நேரத்துல போய் தூங்குறியமா அப்படின்னு சொன்னாங்க. ஃபஜர் தொழுதுட்டு தூங்க கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு ஃபஜர் தொழுகாமே தூங்கி கொண்டிருக்காமே, நம்மளை என்ன சொல்றது? இனி வரும் காலங்களில் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமது மதரசா மாணவி ஜசீரா மரியம் மனிதனுக்கு ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு முக்கியம் ஃபஜர் தொழுகை தான். அந்த ஃபஜர் தொழுகை இருந்தால்தான் அல்லாஹு தாலா அன்றுடைய ரிசுக்கையே நமக்கு ஹலாலாக எழுதுகிறான் என்று நபிமொழியின் வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த மாணவி அருமையாக பேசினார். மென்மேலும் பேச்சாற்றலையும் கல்வி ஞானத்தையும் அல்லாஹு தாலா வழங்குவானாக. அடுத்தபடியாக நமது பள்ளி இமாம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு 5 நிமிடம் நசீஹத் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாரம் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இன்ஷா அல்லாஹ் பேசிவிட்டு முடித்து விடலாம். இவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வை அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த இடத்திலேயுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய ஊருக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கின்றான். மிகவும் சின்ன சின்ன குழந்தைகள் அழகான முறையிலே, தெளிவான முறையிலே குர்ஆன், ஹதீஸ், ஆயத்துகள் என்று நமக்கெல்லாம் வாரம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த நேரத்திலே கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். இந்த பயான் நிகழ்ச்சியை
ஏற்பாடு செய்த அல்லாஹு தஆலாவிற்கே எல்லா புகழும். இதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நிரப்பமான நற்கூலியை தந்து அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள் அல்லது கல்வி கற்பவர்களாக இருங்கள் அல்லது கல்விமான்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டினார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிவானாக என்று இந்த நன்னேரத்திலே துஆ செய்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, மார்க்க கல்வி அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கல்வியை கற்கின்றோம், படிப்பை எல்லாம் இந்த உலக கல்வியை கற்கின்றோம். ஆனால் இந்த உலக கல்விக்கு கொடுக்காத ஒரு அற்புதத்தை அல்லாஹு தஆலா மார்க்க கல்விக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த உலக கல்வி, தயவு செய்து கொஞ்ச நேரம் நான் பேசுறதை கேளுங்க, எல்லாம் அமைதியா இருங்க. இந்த உலக கல்வி இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். இந்த மார்க்க கல்வி, இந்த சிறு பிள்ளையெல்லாம் கற்கின்றார்களே இந்த கல்வி, தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளை இந்த மார்க்க கல்விக்காக காலையிலும் மாலையிலும் வந்து விட்டு விட்டு செல்லுகின்றோமே, இந்த கல்வி எதுவரைக்கும் இருக்கும் என்று தெரியுமா? உலக கல்வி இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் மார்க்க கல்வி இந்த உலகத்தோடு முடியாது. நாளை மறுமையிலும் நம்மை இந்த கல்வி தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், இந்த உலகத்திலே நன்மையை செய்துவிட்டு ஒருவர் மௌத்தாகி விடுகின்றார். அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே சுவர்க்கத்தை கொடுத்து விடுகின்றான். சுவர்க்கத்திலே சுவர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த மனிதர். திடீரென்று அவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கத்தை, அவர் செய்த அமலுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். திடீரென்று சொர்க்கத்திலே உயர்ந்த மேல் தரத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அந்த மனிதர் கேட்டார், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நான் நன்மையை செய்ததற்கு எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டாய், ஏன் எனக்கு நான் சொர்க்கத்திலே இருக்கும் பொழுது அதைவிட உயர்ந்த சொர்க்கத்தை யா அல்லாஹ் ஏன் கொடுத்தாய் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதர் கேட்ட உடனேயே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினானாம், மனிதனே, நீ செய்த அமலுக்கு உனக்கு சுவர்க்கம் கிடைத்து விட்டது. நீ செய்த தொழுகை இபாதத்திற்கு நான் சொர்க்கத்தை உனக்கு வழங்கிவிட்டேன். ஆனால் உலகத்திலே உன்னுடைய பிள்ளையை ஓத வைத்துவிட்டு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்துவிட்டு நீ வந்திருக்கின்றாயே, அந்த குழந்தை உனக்காக வேண்டி யா அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று குர்ஆன் ஓதி துஆ செய்கின்றது. ஆகவேதான் உனக்கு இந்த சொர்க்கத்தை விட உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தேன் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடத்திலே சொல்லி காட்டினான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, மார்க்க கல்வி என்பது இந்த உலகத்திலும் நமக்கு பெருமை. எப்படி பிள்ளைகள் மார்க்க கல்வியை பயானை பேசும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கின்றது. மார்க்க கல்வி இந்த உலகத்திலும் நமக்கு நன்மை கிடைக்கும். அதே போன்று இந்த கல்வி மறு உலகத்திலும் தொடரக்கூடிய கல்வியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கல்வியைத்தான் நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கல்விக்காக வேண்டி மார்க்க கல்வியை விடாமல் தவறாமல் குழந்தைகளை மதரசாவிற்கு பள்ளிக்கு அனுப்புங்கள், அனுப்பி வையுங்கள். நன்மைகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தோடு முடித்து விடாமல் மறுமையிலும் நமக்கு தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகள் எல்லாம் எந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் பேசினார்களோ, அதையெல்லாம் அவர்களுடைய வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை எல்லாம்
இந்த உலகத்திலும் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக, நாளை மறுமைக்கும் நமக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக வல்ல ரஹ்மான் நம்முடைய குழந்தைகளை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. அடுத்தபடியாக துவா ஓதி இன்ஷா அல்லாஹ் கூட்டம் நிறைவு பெறும். அன்சாரி ஆலிம் அவர்கள் துவா ஓதுவார். آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وسكرك يا الله يا رحمن يا رحيم يا الله. اللهم علما نافعا رزقا واسعا حلالا طيبا برحمتك يا ارحم الراحمين. اللهم صل على محمد. اللهم طب القلوب دواء وعافية الابدان شفاء ونور الابصار والعيون صلى الله عليه وصحبه وسلم. اللهم ربي زدني علما. اللهم ربي زدني علما. اللهم ربي زدني علما برحمتك يا ارحم الراحمين. اللهم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. نور الى سما قلب القريب كما نورت قلب الامام الناصح الغزالي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما لا يا واسع الكرمين. اللهم اشف يا شافي الامراض برحمتك يا ارحم الراحمين. اللهم اقضِ أقال حاجاتنا برحمتك يا ارحم الراحمين. ربنا اتم لنا نورنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير سيدنا نبينا مولانا محمد عبد الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். பேசின பிள்ளைகளுக்கு நம்மளுடைய ஜமாத் நிர்வாகிகள் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். ஃபஹீமா நஸ்ரின் அவர்களுக்கு நம்மளுடைய ஜமாத் தலைவர் ஹாஜி லியாகத் அலி ஹாஜி அவர்கள் இந்த பரிசை கொடுப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். யூசுப் பைர் அவர்களுக்கு ஜமாத்தின் துணை தலைவர் ஜாகிர் அண்ணா அவர்கள் இந்த பரிசை கொடுப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஜசீரா மரியம் அவர்களுக்கு நமது ஜமாத்தின் பொருளாளர் மைதின் கனியன் அவர்கள் இந்த பரிசு கொடுப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். நசருதீன் அவர்களுக்கு நமது ஜமாத்தின் கமிட்டி உறுப்பினர் சீனி முகமது அண்ணன் அவர்கள் இந்த பரிசு கொடுப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். நூருல் அஜீஹா அவர்களுக்கு முன்னாள் தலைவர் முகமது அலி அண்ணன் அவர்கள் இந்த பரிசு கொடுப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அயானா அவர்களுக்கு நமது பள்ளியின் இமாம்
அப்துல் ரஹ்மான் ஆலிம் அவர்கள் இந்த பரிசை கொடுப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நமது வாணியுடைய மதரசா ஜாமியா மதீனத்துல் உலூமின் 35வது வாரம் பயான் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் மாணவ மாணவிகளும் கவனிக்கப்பட வேண்டும். அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் நமதூரில 20ஆம் தேதி மதரசா மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியும் 21ஆம் தேதி பரிசளிப்பு விழா குடும்ப தின விழாவும் 22ஆம் தேதி கந்தூரி விழாவும் நடைபெறுவதால் கொஞ்சம் சில மாதங்கள் இந்த ஆண்டு விழாவினால் இந்த வாரம் வாரம் பயான் நிகழ்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த கந்தூரி விழா முடிந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்படும் என்பதை பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஜமாத்தார்கள், சங்கத்தினர்கள், மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கசீரன் ஃபித் தாரைன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.